அஸ்ஸலாமு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம பெஸ்ட் கிச்சனில் என்ன பார்க்க போகிறோம்னா பாஸ்தா தான் பார்க்க போகிறோம். ஒயிட் பாஸ்தா எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். அடுப்பில் சட்டியை வச்சுட்டேன், அடுப்பை ஆன் பண்ணிட்டேன். இப்போது பட்ரு போட்டுக்கிறேன். நான் பட்ரு போட்டு மெல்ட் ஆன உடனே நம்ம பூண்டு வெட்டி வச்சுருக்கேன், ஒரு 10 பல்லு பூண்டு வெட்டி வச்சுருக்கேன். பட்ரு மெல்ட் ஆகட்டும். இப்போ அந்த பூண்டை போட்டு நம்ம வதக்குவோம். இப்போது பூண்டு போட்டுக்கலாம். பூண்டு போட்டு நல்லா அதை வதங்கி வரட்டும். நல்லா வதங்கி வந்த உடனே ஒரு 3 சின்ன பல்லாரி வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். நல்லா அது வதங்கி வரட்டும். என்னுடைய ஸ்டைலில் பாஸ்தா இப்படி தான் செய்கிறேன். நீங்கள் எப்படி செய்வீங்கன்றது கமெண்டில் சொல்லுங்கள். தேவையான அளவு கொஞ்சம் அதுக்கு உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டுக்கலாம், ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு. இப்போ அது வதங்கட்டும், ஒரு 2 நிமிஷம் அப்படி இருக்கட்டும். இப்போது கலர் மாறாமல் இருக்குது பார்த்தீங்களா? ஒரு 2 நிமிஷம் நல்லா அது வதங்கி வந்துடுச்சு. இப்போது ஒரு ஸ்பூனு மைதா மாவு எடுத்து வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கிறேன். இப்போ பால் இப்போ கொஞ்சம் ஊற்றி அதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இருக்கிற பாலையும் இப்போ அதில் ஊற்றிக்கலாம். இப்போது நல்லா இந்த பாருங்கள், பாஸ்தாவை நான் வேக வச்சு அலசி வச்சுருக்கேன். இப்போ அதையும் போட்டுக்கிறேன். இப்போது அடுப்பை சிம்மில் வச்சுக்கிறேன். கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிறேன். ஏன்னா நம்ம ப்ரெஸ் க்ரீம் எல்லாம் போடுவோம் பார்த்தீங்களா, இதில் ஒரு 1/2 ஜொக்கு தண்ணி ஊற்றிருக்கேன். ப்ரெஸ் க்ரீம் வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா நீங்கள் போட்டுக்கங்க, இல்லைன்னா அதை விட்டுருங்க. இப்போது கொஞ்சம் ஃப்ரெஷ் க்ரீம் போட்டுக்கிறேன், அவ்வளோதான். நான் போடுறேன், உங்களுக்கு வேணும்னா விருப்பம் இருந்தால் நீங்களும் போட்டு செய்யுங்க. ஏன்னா பாஸ்தாவுக்கு ஃப்ரெஷ் க்ரீமெல்லாம் போட்டு செஞ்சால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஒயிட் பாஸ்தாவுக்கு இதில் காய்கறியெல்லாம் போட்டு செய்வாங்க, ஆனால் நான் காய்கறியெல்லாம் எதுவும் போடலைங்க. எங்கள் வீட்டுக்காரங்களுக்கு காய்கறியெல்லாம் போட்டால் பிடிக்காது. இன்ஷா அல்லாஹ் இன்னொரு நாளைக்கு காய்கறியெல்லாம் போட்டு வீடியோ போடுறேன் ஒயிட் பாஸ்தாவுக்கு. இப்போது சில்லி ஃப்ளேக்ஸ் வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கிறேன் இதில். மாஷா அல்லாஹ் நல்லா இருக்கு பாருங்கள். செமையாக இருக்குது.
இதில் கொஞ்சம் கஸ்தூரி மேத்தி போட்டுக்கிறேன். லைட்டாக மிளகுத்தூள். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் போடுங்க, ஆப்ஷன் தான் இது. வேணான்னா நீங்கள் அதை நிப்பாட்டிடுங்க. ஓகேங்களா? எனக்கு இதை போட்டு செஞ்சேன். உங்களுக்கு அது பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் போட்டு செய்யுங்க. என்னுடைய ஸ்டைலில் நான் இப்படி செய்கிறேன். உங்களுடைய விருப்பம் எப்படி செய்வீங்கன்றதை கமெண்டில் சொல்லுங்கள். அவ்வளோதாங்க, பாஸ்தா ரெடி ஆயிடுச்சு. பாஸ்தா ரெடி. பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எதனா குறை இருந்துச்சுன்னா இது இப்படி இல்லை அப்படின்றதை எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். சொன்னால் தான் எனக்கும் தெரியும் எதனா தவறு சின்னதாக சரி எதுவும் மாற்றி செய்கிறோம் போல் அப்படின்ட்டு கமெண்டில் சொல்லுங்கள். இன்ஷா அல்லாஹ் எல்லோரும் எங்கள் வீட்டுக்கு வாங்க சாப்பிட. பாஸ்தா பிடிச்சிருந்தா செஞ்சு தரேன். லைக் பண்ணுங்கள். அடுத்த நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன்.